முருக பக்தர்கள் மாநாடு வரக்கூடிய 22ஆம் தேதி மதுரையில நடக்க இருக்கிறது. இது அரசாங்கம், இன்னொரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கோணங்கள்ல போவத பார்க்க முடியுது. முருக பக்தர் மாநாட்டுக்கு போலீஸ் வந்து பல்வேறு நிபந்தனைகளை போட்டிருக்கிறாங்க. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல நீதிபதிகளுமே பிஜேபிக்கு ஒரு கிடுக்குப்பிடியாக அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இதையும், மத நல்லிணக்கத்தை வந்து கெடுத்துறக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பதாக நம்ம மீடியாக்கள்ல செய்தியா பார்க்க முடியுது. இந்து முன்னணி ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அரசியல் பேச மாட்டோம் அப்படின்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பிஜேபி மாநில தலைவரா இருக்கக்கூடிய ரெய்னார் நாகேந்திரன், இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஜூன் 20ஆம் தேதி மதுரை மக்கள் வந்து ஒரு மத நல்லிணக்க பேரணி ஒண்ணு நடத்த இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு ஒரு போட்டியாக. எப்படி பார்க்குறீங்க நடக்கக்கூடிய சம்பவம்? டிசம்பர் மாசத்துல சங் பரிவார அமைப்புகள் மதுரையை, திருப்பரங்குன்றத்தை குறிவைத்து களத்தில் இறங்கினாங்க. அன்னைக்கு இருந்தே தொடர்ச்சியாக ஒரு மத வெறுப்பை நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டார்ல தொடங்கி தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தாங்க. சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையான்னு இப்ப அமித்ஷா வரை அதை பேசுறாங்க. அதன் தொடர்ச்சியா பிப்ரவரி 4ஆம் தேதி திருப்பரங்குன்றம் கோயில்ல புகுந்து பாரத் மாதா கி ஜெயன்னு பிஜேபி கொடி வச்சு கோஷம் போட்டாங்க. ஹச்ராஜா தமிழ்நாட்டை, அதாவது திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னார். அன்னை கூட்டத்திலையும் உதயநிதியை கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. இப்பயும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதன் தொடர்ச்சியா சிக்கந்தர் மலை, ஸ்கந்தர் மலை, திருப்பரங்குன்றம் அப்படின்றத முயற்சி பண்ணி பொய்யை நிறைய பரப்புனாங்க. நம்ம மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் 1923 ராமையர் தீர்ப்புல இருந்து பிரிவு கவுன்சில் தீர்ப்பு வரை எடுத்து மக்கள் மத்தியிலே போட்டு நான் ஒரு நூலே எழுதினேன். எல்லாத்தையும் செய்தியை பரப்பி, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்ட பிரச்சனை இல்லை, தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு பண்றாங்க என்ற கவுண்டர் பிரச்சாரத்தை வச்சோம். அவங்க போராட்டத்துக்கு நாம் ஒரு மத நல்லிணக்க மாநாடு நடத்தினோம். இந்த செய்தியெல்லாம் மக்கள்கிட்ட போன பிறகு அந்த சிக்கந்தர் மலை பிரச்சனை பெருசா எடுக்கல. அது பொய்ய வச்சு நடந்தாலும் நிறுத்து போச்சு. அடுத்து என்ன செய்யறது என்று பார்த்து திருப்பரங்குன்றம் தொகுதியை, மேலூர் தொகுதியை இந்த தடவை பிஜேபி சீட் வாங்கி ஜெயிக்கிறது என்ற நோக்கத்தில் முருகனை கையில் எடுத்து முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றது இந்து முன்னணி வச்சு நடத்துறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மதவெறி மாநாடுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாரும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிடுவாங்க. அப்படிதான் இருக்கு. இப்ப கூட்டமைப்பு சார்பில் இதுல கலெக்டரை பார்த்து நாங்க பெட்டிஷன் கொடுக்குறோம். இது மதவெறி மாநாடு, இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. அதை மீறி அவங்க வேலையை செய்யறாங்க. நாங்கள் போன திங்கட்கிழமை இந்த மதவெறி மாநாட்டை, ஜூன் 22 மாநாட்டை தடை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அதனை தொடர்ந்து பூஜைக்கு மட்டும் காவல்துறை தடை விதிக்கிறது. 10 நாள் பூஜை, 12 நாள் பூஜை கேட்கிறாங்க. ஜூன் 10ல இருந்து 22 வரை பூஜை நடத்தணும். அந்த அம்மா திடல்ல மாநாடு நடக்கிற இடத்துல உலக நன்மைக்காக நாங்கள் முருக பக்தர்களை கூப்பிட்டு மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பூஜை நடத்துறோம், மாநாடு நடத்துறோம் என்று அனுமதி கேட்டார்கள். பூஜைக்கு காவல்துறை 3 நாள் அனுமதி கொடுத்தாங்க. மாநாட்டை பொறுத்து இப்ப அனுமதி கொடுத்துட்டாங்க. இதான் பூஜைக்கு அனுமதி மறுத்ததை எடுத்து அவர்கள் நீதிமன்றம் போனார்கள். அந்த வழக்கு நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் முன்பு வந்தது. நான் அந்த வழக்குல அர்ச்சகர், அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்க தலைவர் திரு ரங்கநாதன் சார்பில் இடையீட்டு மனு, இம்ப்ளேட் பெட்டிஷன் போட்டு அந்த வழக்குல இணைஞ்சோம். மக்கள் கலை இலக்கிய கழகமும் மூத்த வழக்கர் லஜபராய் மூலமா அந்த வழக்குல இணைஞ்சாங்க. இணைந்து கடந்த வெள்ளிக்கிழமை அந்த வழக்குல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் வாதங்கள் நடந்துச்சு. அரசாங்கம் நாங்க எடுத்தோடனே அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் மூத்த வழக்கறிஞர் லஜபராயும் நானும் எங்கள் தரப்புல இருந்து என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்க முடியுமோ அதெல்லாம் சொன்னோம். குறிப்பா நான் எடுத்தோடனே ஒரு முக்கியமான வாதத்தை நான் சொன்னேன். நீதிபதி அவர்களுக்கு ஏன் ஒரு கூட்டமோ ஒரு மத கூட்டமோ நடக்கிறத இவங்க எதிர்க்கிறாங்க? ஏன்னா கருத்து சுதந்திரம், மத வழிபாட்டு சுதந்திரம், அரசியல் சட்ட உரிமை, அந்த உரிமைக்காக இதுவரை பேசியவர்கள் நானோ லஜபராய் சாரோ இதை ஏன் எதுக்குறீங்க என்ற கேள்வியை அவர் தொடர்ச்சியா நீதிபதிக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு, கேட்டார். இப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன், மதுரையில சித்திரை திருவிழாவில் அழகர் ஆத்துல இறங்கும் போது 10 லட்சத்துக்கு மேல மக்கள் வராங்க. 2 பக்கமும் கோரிப்பாளையம், நெல்பேட்டை, 2 பக்கம் இஸ்லாமியர்கள்.
இதுவரை ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது, எந்த போலீஸும் தேவையும் கிடையாது, நாங்க ஒரு நாளும் அதை எதிர்த்தது கிடையாது. அதே சமயம் இந்து முன்னணி விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்துறாங்க. 100 பேர் தான் இருப்பான், 1000 போலீஸ் போடணும். ஒரு சமய நிகழ்வு, மத நிகழ்வு இருக்கும், அதான் கள்ளழகர் ஆத்துல இறங்குறது. ஒரு மத வெறி நிகழ்வு அப்படின்னா இந்து முன்னணி நடத்துற விநாயகர் சிலை ஊர்வலம். ரெண்டுக்குமான வேறுபாடு தமிழ்நாட்டுக்கே தெரியும், நாட்டுக்கே தெரியும். நாங்க கள்ளழகர் ஆத்துல இறங்குறத எதுக்கல, மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லல, இந்து முன்னணியோட மத வெறி நிகழ்ச்சிக்கு போகாதீங்கன்னு சொல்றோம். அதே போலதான் இந்த மாநாடு என்பது இது ஆன்மீக மாநாடு கிடையாது, இது முருகனுக்கான மாநாடு கிடையாது, இது அரசியல் மாநாடு என்பதை ஆதாரத்தோடு நான் கொடுத்தேன் நீதிமன்றத்துல. இந்த பாருங்கன்னு சொல்லி 2 பத்திரிகை செய்தி, இது ஒரு பத்திரிகை செய்தி, அடுத்து இது ஒரு பத்திரிகை செய்தி. இந்த 2 பத்திரிகை செய்தியும் நான் கொடுத்தேன். ஒண்ணு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வியாழக்கிழமை ஜூன் 12ஆம் தேதி தமிழ்ல அவர் சொன்ன செய்தி வந்திருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை முருகப்பெருமான் ஓட ஓட விரட்டப் போகிறார். மதுரையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு மூலம் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப்படும். இது அவர் சொன்னது. அடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற இந்து முன்னணியின் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் 10/6 அவர் சொன்ன செய்தி வந்திருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இந்துக்களுக்கு விரோதமாக பேசுபவர்கள் காணாமல் போவார்கள். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கருத்து. இதை நான் நீதிபதி எப்படியே கொடுத்து கேட்டேன். இது ஆன்மீக நிகழ்வா, அரசியல் நிகழ்வா? நீதிபதி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டார். என்ன இப்படி எல்லாம் பேசியிருக்கிறீங்க? இல்ல எல் முருகன் எங்க கட்சி கிடையாது, இந்து முன்னணி வேற, பிஜேபி வேற, எல் முருகனை விட்டுருங்க. காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேசுற பதிலும் உங்க கட்சி தலைவர் தானுங்க பேசியிருக்காரு. நீங்க இங்க முழுக்க ஆன்மீக மாநாட்டுன்னு சொல்றீங்க. 2026 தேர்தலுக்கும் இந்த மாநாட்டுக்கு என்ன சம்பந்தம்? சொன்னதுக்கு நேர எதிராக இருக்கிறேன் அப்படின்னு நீதிபதி கேட்டார். அவங்ககிட்ட பதிலே இல்லை, பேசாம நின்னாங்க. அடுத்து நாங்க சொன்னோம், அதாவது 6 படை வீடுகள்ல அதுக்கான மாதிரி கோயில் அமைக்கணும்னா அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும். 2வது, மதுரை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆக்டின் கீழ் சட்டத்தின்படி ஒரு டெம்பரரியா ஒரு பில்டிங் உருவாக்குறாங்க. இப்ப அங்க உருவாக்கிறாங்க 6 படை வீடு. தற்காலிகமா ஒண்ணு உருவாக்குனா கார்பரேஷன்ல பெர்மிஷன் வாங்கணும். குடிசை கூட பெர்மிஷன் வாங்கணும். குடிசை கூட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி செக்ஷன் 288 இதுல இருக்குது. அதே போல கமிஷனருக்கு அனுமதி வாங்குறது. பில்டிங்னா என்ன? செக்ஷன் 272. பில்டிங்ன்றது டெம்பரரி பெர்மனன்ட் ரெண்டையும் சேர்த்தது தான். ஒரு பிளானை கொடுக்கணும், அந்த பிளான் பேர்ல அனுமதி வாங்கணும், இதெல்லாம் இருக்குது. அடுத்து ஒரு இடத்துல மத வழிபாடு நடந்து பூஜைக்கு அனுமதி கேட்கறாங்கல்ல, பூஜைக்கு செய்கிற போது அவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட பெர்மிஷன் வாங்காம நடத்த முடியாது. இது சட்டத்துல இருக்கு, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்ல இருக்கு. இப்ப கன்னியாகுமரியில ஒரு சர்ச்சு உடனே ஒரு வீட்டுல கூட அவங்க ஒரு கூட்டம் நடத்திட முடியாது. உடனே பக்கத்துல பிஜேபிக்காரங்க இந்து முன்னணிக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, இவங்க அனுமதி இல்லாம நடத்துறாங்க. உடனே போலீஸ் அதை சீல் வைப்பான். எந்த சர்ச்சா அவங்க புதுசா கட்ட முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு. இப்ப இந்த நிலைமை எல்லாருக்கும் சட்டம் பொருந்தும் தானே? இந்து முன்னணின்னா நீங்க சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆக்ட் பொருந்தாதா? டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் பொருந்தாதா? ஹெச்ஆர்என்சிட்ட பெர்மிஷன் வாங்க மாட்டாங்களா? ஆனா இதெல்லாம் சொன்னோம், அதையெல்லாம் தாண்டி அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சொன்ன விஷயம், மூத்த வழக்கறிஞர் லஜபேரா அவர்கள் பிரவீன் தொகாடியா கேஸ் கொடுத்தாங்க, நான் எஸ்ஆர் பொம்மை கேஸ் கொடுத்தேன். எஸ்ஆர் பொம்மை வழக்கு 9 நீதிபதிகள் கொண்டது. பிரவீன் தொகாடியா வழக்கு 2004. ரெண்டுமே மதவெறி தொடர்பாக, அரசியலில் மதத்தை கலப்பது தொடர்பான தீர்ப்புகள். அந்த 9 நீதிபதிகள் எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல மிக தெளிவாக பாலிடிக்ஸ், அரசியல், மதத்துல எப்படி பிரிக்கணும் ஒரு பெரிய தலை போட்டு மிகப்பெரிய டிஸ்கஷன் 9 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் நடத்திருக்கிறாங்க. இந்த பிரவீன் தொகாடியா கேஸ்ல இந்த ஃபண்டமெண்டல் அமைப்புகள் எப்படி வேலை செய்யறாங்க, இதை முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தீர்ப்புல. இந்த ரெண்டையும் நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் குறிப்பிட்டு, இவர்கள் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையில் இப்படி பண்ணியிருக்கிறாங்க டிவிஷன் பெஞ்சில் சொல்லிட்டு அதையும் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறாங்க என்று இவர்கள் ஹிஸ்டரியை சொல்லி, காவல்துறை, தமிழ்நாடு அரசு, மாவட்ட ஆட்சியர் இங்க அமைதியான முறையில் இதை நடத்துறத உத்தரவாதப்படுத்தணும். குறிப்பாக மதவெறியை தூண்டும் வகையில் அங்க பேசக்கூடாது.
உச்ச நீதிமன்றத்தில் 2 தீர்ப்பையும் பின்பற்றணும். அரசியல் அங்க பேசக்கூடாது. நீ ஆன்மீக மாநாடுனா அரசியல் பேசக்கூடாது என்று மிக தெளிவாக உத்தரவுல வந்து மதவெறியை தூண்டும் அரசியலை அங்க பேசக்கூடாது என்றே சொல்லியிருக்கிறார். அதை வலியுறுத்தி இன்றைய தினம் நாம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கூட்டமைப்பின் சார்பில் மனு கொடுத்து, நீங்க ரிச்சிராஜா அவர்கள் போன தடவை பேசினது பாரு, நீதிமன்றத்துல சொல்லிட்டு அந்த அனுமதியை மீறுறாரு, நீதிமன்றத்தில் கொடுத்த உத்தரவை மீறுறாரு, எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கல. ஆனா இந்த தடவை முன்கூட்டியே அவர்களிடம் கூப்பிட்டு அவங்ககிட்ட எழுதிவாங்க, நாங்க மதவெறியை தூண்டும் விதமாகவும் அரசியலும் அந்த மாநாட்டில் பேச மாட்டோம் அப்படின்னு. ஒருவேளை அரசியலை அவர்கள் பேசினால் அந்த இவர்கள் அயோக்கியர்கள் அப்படின்றது மக்கள்கிட்ட வரணும். நீங்க அதுல வந்து முருகன் புகழ் பாடுறதை யாரும் ஒன்றும் சொல்லல. ஆனால் எங்காவது அரசியல் பேசப்பட்டால் அதுக்கு முன்னாடி இந்த பூஜையை நடத்துறது ஏதாவது அரசியல் பேசுறாங்க இல்ல மதவெறியை தூண்டுற மாதிரி பேசுறாங்கன்னா யார் வேணாலும் நீங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எங்களுக்கு கொடுங்க, நாங்க முன்கூட்டியே நீதிமன்றத்துக்கு போறோம். நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவர்கள் செய்தால் நான் நடவடிக்கை எடுப்பேன், டிவிஷன் பெஞ்ச் நடவடிக்கை எடுக்கல, நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அடிப்படையில இங்க பிரச்சனைன்றது இங்கதான் இருக்கு. முருக பக்தர்கள் கூடுறத நம்ம ஒண்ணும் எதுக்கல. அதே சமயம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது மிக முக்கியமாக மதத்தை அரசியல் கலக்காதீங்க. 2வது, இதுல போய் அரசியல் பேசாதீங்க, மதவெறியை தூண்டின மாதிரி பேசாதீங்க. இது எல்லா மக்களும் வசிக்கிற ஒரு நாடு, பல்வேறு மதங்கள், பண்பாடு, கலாச்சாரம் இருக்குது. அதே போல குருபூஜைக்கு போற மாதிரி நீங்க சுத்திட்டு போறது, ஓப்பன் வாகனத்தில் போறது, இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நேரடியா நீதிபதி அவர்கள் சொல்லி இருக்கிறார். இந்த நிபந்தனைகள்லாம் வீச்சுதான் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நிபந்தனைகளை காவல்துறை நிறைவேற்றுமா, மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றுவாரா அப்படின்றத அப்ப முக்கியம். இந்து முன்னணி உடனே பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க, மற்றவங்க எல்லாம் பெர்மிஷனுக்கு கோர்ட் தான் கொடுக்கும். இங்க போலீஸே உடனே கொடுத்துட்றாங்க. சரி, நீதிமன்றம் சொன்னதையாவது பின்பற்றுவார்களா என்பதை பொறுத்தான் நம்ம வந்திருக்கிறோம். நீதிபதி அவர்கள் அந்த தீர்ப்புல மிக முக்கியமாக ஒரு சட்டத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பேரா 25ல to prevent the misuse of religious institution for political and other parties in the name of Religious Institution Prevention of Misuse Act 1988. Religious Institution Prevention of Misuse Act 1988 இந்த சட்டத்தின்படி மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தினால் செக்ஷன் 6 படி எல்லாத்தையும் தடை செய்வதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கு. Prohibits any ceremony, festival, congregation, procession or assembly for any political activity. அரசியல் நோக்கத்திற்காக மதத்தை பயன்படுத்தி எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலோ அதை தடை செய்வதற்கான அதிகாரத்தை காவல்துறைக்கு இந்த சட்டம் கொடுத்திருக்குது. The petitioner organization which claims to promote the religious values can also be included within such definition. இந்த இந்து முன்னணிக்கும் இது வந்து பொருந்தும் என்று சொல்லி நீதிபதி அவர்கள் இங்க மதத்தை தவிர அரசியல் பேசக்கூடாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சட்டத்தை மீறினால் 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கலாம். இந்த சட்டம் மீறப்பட்டால் 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தமிழ்நாடு அரசு இதை உறுதி செய்யணும். தலைமைச் செயலாளர் வரை நாங்கள் இன்னைக்கு பெட்டிஷனை கலெக்டர் மூலமா அனுப்பியிருக்கோம். ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரிக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். அவளை ஈஸியா இப்ப பெரிய கட்சிகள் எல்லாம் இதை பேசாம போறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. இதான் வடநாட்டுல காங்கிரஸ் பண்ணுச்சு. மத விஷயத்துல நம்ம போய் முருகன்ல தலையிட்டு ஏதாவது பண்ணோம்னா அது நம்மளுக்கு சிக்கலாகும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அவங்க நிலைமை என்னன்னு பாருங்க. திரும்ப அரசியல் வர முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்ப இவர்கள் மதவெறிக்காக இதை செய்யறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. இன்னைக்கு காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேசியிருக்காரு, இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும்னு. இதை யாராலும் நம்புவோமா? நீ காலம்புறம் என்ன பேசுற? இது பார்ப்பனிய வைதிக இந்து நாடா ஆக்கணும் அப்படின்னு தான் நீ பேசுற. மதச்சார்பற்ற நாடா இன்னைக்கு மட்டும் இப்படி பேசுறாங்க. இன்னைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்ததின் அடிப்படையில அவர்கள் வேகம் குறைந்து இருக்குது. இங்கேயும் மதவெறி பேச முடியல. பேசுனா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, சிக்கலாயிருன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனா பெரிய கட்சிகள்லாம் மௌனம் காக்குறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர்களும் களத்தில் இறங்கி பேசணும். மக்கள் போகக்கூடாதுன்ற வேண்டுகோளை வைக்கணும். உண்மையான பக்தர்கள் அங்க போகவே மாட்டார்கள். உண்மையா முருகனே அதை விரும்ப மாட்டார்.